வாங்க மல்லி செடிக்கு வந்து மண் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருந்த மண் தாங்க, அதே கொட்டி கொஞ்சம் எடுத்து கவரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி ஆகிட்டு இருந்தது, அதை கொஞ்சம் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாக நார்மலாக இருந்தது தாங்க, அதையே தாங்க எடுத்து வச்சுருக்கேன். பழைய மண் தான், ஒரு மூட்டை வாங்கின்னு வந்தேன் இல்லைங்களா, அதே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து மல்லி சீசன் இல்லைங்களா, அதனால் மல்லி செடி வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது வந்து ஜோடி மல்லி வாங்கினாங்க, ரெண்டும் ஒன்றா வச்சு கொடுக்க சொல்லி வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது தனியாக இருக்குது. இது வந்து அடுக்கு மல்லி. இதுக்கு வந்து பூவே இல்லை, அதனால் இப்போ தனியாக இருக்குது. இது இப்படி ஒன்று வச்சு தான் இப்போ ரெடி பண்ணணும். இது வந்து குண்டு மல்லி, நிறைய பூக்குன்னு சொன்னாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது பாருங்கள், காஞ்சி போச்சு. இதில் வச்சு இனிமேல் நான் கரெக்ட் பண்ணால் தாங்க. இப்போ ரெண்டு ஜோடி மல்லின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தேன். அடுக்கு மல்லியும் குண்டு மல்லியும் ஒன்றா ஒரு இதில் வச்சிடலாம், ஏன்னா மெல்லிசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒரு தொட்டியில் வச்சிடலான்னு பார்க்குறேன். இப்போ அப்படி தான் இப்போ செய்யணும். இந்த பெரிய பேக்கில் தான் வைக்கலான்னு இருக்கேன். இதுக்கும் சரி, இப்போ அடியில் மண் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கோம். ரொம்ப கொஞ்சம் காலையில் தண்ணி போட்டு இப்போ வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒன்று வச்சதுனால காஞ்சிருக்கு. இதை நல்லா அழுத்தி விடுவோம், நசுக்கி பிரித்து வேறு வெளியே தருது. பாருங்கள், இது தனியாக ரெண்டு, அதோட வந்து அது தனி. இப்படி பக்கத்தில் வச்சுற வேறு வெளியே தரதுனால ஓகே. பாருங்கள், மல்லி செடி நட்டாச்சு. அந்த ரெண்டும் ஒன்றா நட்டு வைக்கிறான்னு நினச்சிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அப்படி வைக்கக்கூடாது, குண்டு மல்லி தனியாகவும் அடுக்கு மல்லி தனியாகவும் தான் வைக்கணும். பெரிய செடியாச்சுன்னா ரெண்டும் வர்றதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால வேறு சின்ன பேகுங்க, சின்ன பேகு அதில் வாங்கி அடுக்கு மல்லியை வச்சுட்டேன். குண்டு மல்லி பெரிய செடியாக வர்றதுனால அது இதில் வச்சுட்டாங்க. அதுவும் காஞ்ச மாதிரி இருந்தது, நல்லா வந்து தளிர் வந்துடுது. பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் தளிர் இருந்ததுனால அதை அப்படி தனியாக வச்சுட்டேன். ரெண்டும் வச்சாச்சு மல்லி செடி.